லெட்ஸ் ஸ்டார்ட். தண்ணி இல்லைன்ட்டாங்க, பரவாயில்ல. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மலையை தனியாக ஏறுறேன். அங்கே பண்ண பெரிய தப்பு, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரல. ஹாய்ங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ வெள்ளையங்கிரிங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு நானே என் ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே எல்லோரும் பிளான் பண்ணோம். ஸோ 2026 லைஃப்பில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ நாங்களும் ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்காக தான் அவசரமாக நாங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்காக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தோம். ஹாய், கிளம்பியாச்சு ஸ்டேஷனுக்கு. வெள்ளையங்கிரிக்கு எங்கே இருக்கோன்னா சென்ட்ரலில் கேரளா ட்ரெயின் தேடி போயிருக்கோம். திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூரில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து மாறிக்கலாங்கிற ஐடியா. ஸோ கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். என்னடா ஃபேஸ் டல்லாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் கஷ்டம் தாங்க. சரியான டயர்டு, சரியாக தூக்கம் இல்லை, நிறையா வேலை இதுன்னு அலைஞ்சிட்டு இப்போ தான் அவசரமாக ஓடி வந்துடுவோம். கிளம்புவோம். ட்ரெயின் ஏறியாச்சு. பல குழப்பங்கள், எந்த ஸ்டேஷன், எந்த சீட்டு மறந்து போச்சு எல்லாருக்கும். எங்கே புக் பண்ணாங்க, ரயில்வேஸ் அப்டேட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. நாங்கள் S10 இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் S4 இருந்தது. அப்புறம் பிஎன்ஆர் ஸ்டேட்டை செக் பண்ணி இப்போ S10 பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆமாங்க, நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து S4, ஆனால் மாற சொன்னது வந்து S10. ஸோ அதை அப்டேட் பண்ணதை நாங்கள் செக் பண்ணல பிஎன்ஆர். ஸோ செக் பண்ணாமல் நாங்கள் அங்கே ஃபுல்லாக தேடி அதுக்கப்புறம் அவசரமாக ட்ரெயின் ஏறி கிளம்பியாச்சுங்க. ஸோ எங்கள் கூட வந்திருந்த டீம் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் இங்கே வந்து சினிஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ சினிஃபீல்ட்னால் டப்பிங், ஸோ அது ஒரு எடிட்டிங், இது எல்லாமே பண்ணக்கூடியதுங்க. நீங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஸோ நிறைய டப்பிங் வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. சீரியஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான சீரியஸ். ஸோ அதுக்கு எல்லாமே வாய்ஸ் கொடுத்த டீம் தான். ஸோ எல்லாமே கொஞ்சம் பெரிய ஆளுக்குண்டாங்க. ஃபைனலி வந்தாச்சு கோயம்புத்தூருக்கு. ஸோ இன்னும் இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸ். ஆனால் இப்போயே மணி 11:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்குமான்னு கூட தெரில ட்ரெயின் பஸ் அங்கே போகிறதுக்கு. பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆமாங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் ஆட்டோவாக பஸ்ஸான்னு பிளான் பண்ணோம். பஸ் டைமிங் இருக்கான்னு தெரியாதுங்கிறதுனால நாங்கள் வந்து ஆட்டோவில் கிளம்பிட்டோங்க. ஸோ என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி கோயில் அடிவாரத்துக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலி ரீச் வெள்ளையங்கிரி. கம்பு வாங்க போகிறோம். ஆமாங்க, வெள்ளையங்கிரி ரீச் ஆனதுக்கப்புறம் கம்பு எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகலாங்க. தண்ணி பாட்டில் வந்து நாங்கள் கீழே அடிவாரத்தில் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் நாங்கள் போன டைம் 1 o'clock. ஸோ அங்கே வந்து தண்ணி பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மலை மேலேயும் எங்கேயுமே தண்ணி பாட்டில் கிடையாது. ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே ஏறணும் தண்ணி இல்லாமல். அது போக என்னன்னு நீங்களே பார்ப்பீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ரெக்கிங். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. எல்லாம் நன்மைக்கு. மணி இப்போ 1:15. செக் போஸ்ட் இப்போ தான் போகிறோம். செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணது நைட்டு 1 மணிங்க. ஸோ மேலே அவ்வளோ இருட்டு. எங்ககிட்ட ஒரே ஒரு டார்ச் மட்டும் தான் இருந்தது. ஸோ ப்ராப்பராக என்னால் ஒரு 5 மலை கிட்டத்தில் எங்களால் வீடியோவே எடுக்க முடியல. ஸோ 6வது மலையில் சன்ரைஸ் ஆகிறப்ப தான் நாங்கள் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்துட்டோம். தண்ணி இல்லை. ஃபஸ்ட்டு மலை ஏறியாச்சு, ரொம்ப கஷ்டம். தண்ணி இல்லைன்ட்டாங்க, பரவாயில்ல. அடுத்த மேலே சனம் இருக்காங்க, அதை பிடிச்சி குடிப்போம். இப்போ மணி என்னென்னா கரெக்டாக மணி 3. பார்ப்போம். ஐ திங்க் 8 மணிக்கு ஏறிடுவோன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். ஆறாவது மலை தாண்டியாச்சு. ஐயோ பார்த்தீங்களா, இன்னும் போகணும். ஆமாங்க, இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் அமைதிங்க. ஸோ இந்த மலையில் இருக்க சவுண்டு, இந்த அமைதிக்காக தான் வந்தேன். மனசில் இருக்க பல போராட்டங்களை விட்டுட்டு ஸோ இந்த அமைதியை வாங்கிட்டு போகலாங்கிறதுக்காக தாங்க இந்த மலைக்கே நான் வந்தேன்.
தான் ஏறி இறங்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இறங்கினதுக்கப்புறம் இந்த சோனா வந்துடும். அங்கே குளிக்க வேண்டியதான். பாருங்கள் வியூவா. கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு ஏறுறோம். இது இல்லைங்க கஷ்டம். குளிச்சதுக்கப்புறம் இன்னும் மேலே ஏறினதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆக்சிஜன் லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மெதுவாக தான் பேச முடியுது. ஹெவியாக பேசினா ஹார்ட் பீட் பயங்கரமாக அடிக்குது. அது நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கனால இதெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 6வது மலையாக ஏறி இறங்கினோன்னா கீழே ஒரு சொனம் இருக்குன்னாங்க. ஸோ அங்கே குளிச்சுட்டு போகலான்னு போனாங்க. போகிற வழியிலே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருந்ததுங்க. ஸோ அப்போ தான் சன்ரைஸ் ஆகுது. அங்கே மேலே நின்று அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அப்படி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு ஸ்டேஜுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ அவ்வளோ அழகான ஒரு வியூ. நம்மக்கிட்ட இருந்து ஒரு விஷயம் போகுதுன்னா அது யோசிக்காமலாம் போகாதுங்க. அது நம்மளை விட்டு போகணும்னு இருந்திருக்கு. ஸோ போயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே காலம் தாங்க காரணம். ஸோ காலம் எல்லாரோட மைண்டே மாற்றும், காலம் எல்லாரோட நிலைமையை மாற்றும், காலம் எல்லாரோட வாழ்க்கையே மாற்றும். ஸோ யாரையும் தப்பு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்க சுச்சுவேஷன். ஸோ காலம் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு ப்ளிஸ்ஃபுல்லாக கிளம்பியாச்சுங்க மேலே கோவிலுக்கு. 7வது மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான மலை இதுதான் சொன்னாங்க. இன்னும் ஒரு மணி நேரத்தில் சாமி கும்பிட்ருவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குளிச்சிடுறோம். குளிச்சுட்டு அப்படி மெதுவாக மேலே வியூ பார்த்திங்களா, அருமையான வியூ. இன்னும் கோயில் மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பீக் போயிடுவோம். போயிட்டு வந்தோம். சாமி கும்பிட்டு இறங்க வேண்டாம். இப்போவே மணி என்ன 7:30 மணி இப்போ 8 ஆயிடுச்சு. 2 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல பிரேக்ஸு. ஒரு 1 மணி நேரம் மேலே போயிட்டு கும்பிட்டுட்டு கீழே வந்துடலாம். நல்லது நடக்கும். ஓகே, லாஸ்ட் மலை. இன்னும் ஒரு 1/2 hour 10 நிமிஷம் நினைக்கிறேன் ட்ரெக் பண்ணால் ரீச் ஆகிடுவோம். சுத்தமாக முடியல. ஐயோ சூப்பராக இருக்குது. அங்கே பண்ண பெரிய தப்பு, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரல. கீழே அடிவாரத்தில் கிடைக்கும்னு நினச்சோம், கிடைக்கல. ஃப்ரெண்டு வந்தாங்க, பாட்டில் மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபோன் பண்ணால் பிஸின்னு வருது. இந்த மலையில் யார்கிட்ட கடலை போட்டுட்ருக்கான்னு சுத்தமாக தெரியல. ஸோ இந்த மலை ஏறும்போது தாங்க தெரியுது உண்மையிலே நம்ம எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தோட கடவுளாக இருந்தாலும் சரி, ஸோ உண்மையாக வேண்டிக்கிட்டோன்னா, உண்மையான ஒரு அன்பு இருந்தாலே போதுங்க, ஒரு பக்தி இருந்தாலே போதும், நமக்கு எல்லா அருளும் கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சுங்க. ஏன்னா இந்த மலை ஏறுறது அவ்வளோ கஷ்டம். ஃபஸ்ட் டைம் இந்த மலையை தனியாக ஏறுறேன். எல்லாம் போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டு 2 பேர் பின்னாடி வராங்க. மீதி இருக்க எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. நான் முன்னாடி போகிறேன், என் கசின் முன்னாடி போயிட்டுருக்காரு. வந்தாச்சுங்க 7வது மலை. மேலே இருக்க இந்த சாமியை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ மனசை உடம்பை எல்லாத்தையும் வருத்திக்கிட்டு இங்கே மேலே வந்தாங்க. மேலே இந்த மணி சவுண்டை கேட்டதுக்கப்புறம் தாங்க ஒரு மாதிரி நல்ல வைப் ஒன்று கிடச்சிது. இந்த கடவுள் தான் பெரியவர், இவர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ மனசு நிம்மதியாக இருக்குன்னா எந்த கடவுள்னாலும் கும்பிடலாம். எல்லா கடவுளும் ஒன்று தாங்க.